ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 36 சைஸ்க்கான 3 டாட் ப்ளவுஸ் பேக் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி விஷுவல் உங்களுக்கு சரியாக தெரியல, சாரி. ஸோ மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. 36 சைஸுக்கானது. ப்ளவுஸோட லென்த் 14, ஷோல்டர் 7.5, செஸ்ட் ரவுண்ட் 9, பஸ்ட் ரவுண்ட் 9.5, வேஸ்ட் ரவுண்ட் 8, bust width 3.5, bust point 10, under bust length 3, sleeve length 5, sleeve open 6.75, armhole 8.25. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பேக் பேட்டர்ன் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நெக்கை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான நெக் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்குக்கான ஃபார்முலா பேக் நெக் டெப்த் -2 ஸ்டாண்டர்ட் இன்ட்டு 0.25 ஸ்டாண்டர்ட். இப்போ என்னுடைய பேக் நெக்கோட டெப்த் நான் லெவல் வைக்கிறேன். ஸோ லெவலில் வச்சு அதில் மைனஸ் பண்ணி நான் என்னுடைய நெக் ஷோல்டரை ஃபைண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை 6 or 8 நீங்கள் டெப்த்தை வைக்கிறீங்கன்னா அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி இன்ட்டு பண்ணி நீங்கள் உங்களுடைய ஷோல்டரை நீங்கள் ஷோல்டர் வித்தை ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 11 இன்ச்சுக்கு ஷோல்டரை ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறேன். லெவல் -2 0.25 இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு 9 × 0.25 2.25 வந்திருக்கு. இப்போ ஆஃப் ஷோல்டர் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? நம்மளுக்கு இங்கே ஆஃப் ஷோல்டர் வேல்யூ 7.5. இப்போ 7.5 -2 தான், சாரி 2.5 இல்லை, 5.25. இப்போ அதிலிருந்து இன்ட்டு போட்டுக்கோங்க. இன்ட்டு 0.25 கரெக்டான ஷோல்டர் வேல்யூ நம்மளுக்கு 5. இப்போ 36 சைஸோட கரெக்டான ஷோல்டர் வேல்யூ 5. நான் என்னுடைய பேக் மறுபடியும் சொல்கிறேன், பேக்கோட டெப்த்து நான் 11 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு ஃபைண்ட் பண்ண என்னுடைய ஷோல்டர் இது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அதை கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன். நம்ம எப்பயுமே ரெஃபரன்ஸை போட்டுட்டு தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணணும். ஏன்னா பேப்பர்ஸில் சில டைம் கட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்காது. ஸோ மஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுகிட்டே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட லென்த் 14 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 5 இன்ச். அந்த 5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபைவ் இன்ச் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கோட நெக் டெப்த் மார்க், இதுக்கான மிட் பாயிண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இப்போ பேக்கோட நெக் டெப்த்து 11 இன்ச். ஸோ 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே 5 இன்ச்சோட மிட் பாயிண்டில் 2.25 வருங்களா, 2.5 வருங்களா. ஸோ நான் கீழே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் கொஞ்சம் ப்ராடாக வரணுன்றதுனால மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியும் பண்ணலாம், இல்லை சேமாக கூட பண்ணலாம். சேமாக பண்ணாலும் ஓகே, இப்படி பண்ணாலும் ஓகே. ஸோ இதுக்கு
பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஸ்கேல் எடுத்து ரவுண்ட் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ம் லென்த் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 36 6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 இன்ச் வருது. ஸோ ஆர்ம் லென்த் வந்து 6 இன்ச். 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ மிட் பாயிண்ட் எடுக்கணும். ஆர்ம் லென்த்தோட மிட் பாயிண்ட் 6 இன்ச் அப்படின்னா 3 இன்ச் வருங்களா மிட் பாயிண்ட். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 9 இன்ச். ஸோ 9 இன்ச்சை இந்த லைன் மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்ம் ஸ்கேல் எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப் மிட் பாயிண்டில் இருந்தும் ஒரு 1 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தான் நீங்கள் வந்து ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுருக்கமெல்லாம் வருதுங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 8 இன்ச். நம்ம டாட் இன்டேக்குக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம வந்து 9 இன்ச் கொடுக்க போகிறோம். ஸோ 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க லைன். இப்போ பஸ்ட் வித் மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் டாட்டை எங்கே வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மடிச்சிட்டு எங்கே வேணாலுமே ப்ளீஸ் நீங்கள் டாட் கொடுக்காதீங்க. பஸ்ட் வித்துன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, வேல்யூ இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பஸ்ட் வித் வந்து 3.5 36 சைஸுக்கானது 3.5 அங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் இருந்து தான் நம்ம பஸ்ட் வித்தை மார்க் பண்ணி அதில் இருந்து டாட் இன்டேக் கொடுக்க போகிறோம். 1/2 இன்ச் எதிர் சைடு 1/2 இன்ச் எதிர் சைடு கொடுக்க போகிறோம். இப்போ நான் பேக்கோட ரொம்ப டீப்பாக வச்சதுனால 2.5 லென்த் வைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கம்மியாக வச்சுருந்தீங்களான்னா ஆக்சுவலி லென்த் வந்து 4 இன்ச் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டாட் இன்டேக் வைக்கலாம், லென்த் வைக்கலாம். ஸோ இப்போ நான் 2.5 தான் வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆர்ம் ஹோல் வேல்யூ 16.5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 8.25. நம்ம 8.5 ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 8.5 வரணும். ஸோ இப்போ மெஷர் பண்ணலாம். டேப்பை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி சடனாக வந்து டேப்பை மூவ் பண்ணிடாதீங்க, கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்காது. இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த லைனை விட சிமல்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே வச்சுமே மெஷர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 3/4 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு 3/4 எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்படி நம்ம கரெக்டான நம்மளுடைய ஆர்ம் ஹோல் வந்து வேல்யூ வந்து நம்ம கரெக்டாக வேல்யூக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக வருது. ஜாஸ்தியாக வந்தால் நம்ம மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நியூவாக நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ண லைன்லேருந்து டவுனில் மார்க் பண்ணிக்கோங்க. டவுனில் 1/2 இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணி உங்களுடைய கரெக்டான ஆர்ம் ஹோல் வேல்யூ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸு தான். ஸோ இப்போ இதுக்கான மிட் பாயிண்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. ஸோ மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்தாலுமே. ஸோ இப்போ நியூவாக ட்ரா பண்ணியிருக்கிற லைனுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் டக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணேன்னா பிளாக்கில் மார்க் பண்ணியிருந்தா
கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம பென்சிலை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ ஃபைன் வந்துச்சுன்னா நம்ம ஸ்கெட்சில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்காக க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டுமே மார்க் பண்ணிக்கலாம். அதுவுமே பெரிய டிஃப்ரென்ஸ் வராது, சும்மா ஒரு 1/4 அளவு கூட டிஃப்ரென்ஸ் வராது, மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ 9 inch ரொம்ப பாருங்கள், ரொம்பலாம் வரல, சும்மா ஒரு மைன்யூட்டான இருக்குது ஒன்று. இப்போ நம்மளுக்கு 8.5 நம்மளுக்கு ஹார்ம் ஹோல் கிடைக்கணும். ஸோ இப்போ டேப் எடுத்து மறுபடியும் ப்ளீஸ் புதுசாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த கர்வை மெஷர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ என்ன வரணும்? 8.5. ஸோ இதில் வந்து 1/4 எக்ஸ்ட்ரா இருக்குது. 1/4 எக்ஸ்ட்ரா வந்து யூஷுவலாக வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம், இல்லை அங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷோல்டரில் வந்து ஸ்லோப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஹார்ம் ஹோல் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ கரெக்டாக வந்து இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன், டார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டான வேல்யூவை எடுத்துகிட்டு வரணும். அதிகமாக இருந்தால் மேலே நீங்கள் மார்க் பண்ணி அப்வர்ட்ஸாக போங்க. ஒருவேளை கம்மியாக இருந்தால் கீழே டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் லைன் போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டான வேல்யூவை மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேப்பர்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம பிகினருக்கு புரிகிற மாதிரி நான் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.